அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கில் we are celebrating Sachin, most of the news. Sachin Tendulkar அப்படிங்கிறவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, அட்லீஸ்ட் இன் இந்தியா, பிகாஸ் he is known as a god of cricket அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். He played for 24 years just to entertain us. More than that, he's just not an entertainer, he is like an idol for many millions of youths in India. அப்படி தான் நான் பார்க்குறேங்க. ஏன்னா he inspired so many people, he inspired millions and he changed the game as well. Like இந்தியா மக்கள் இந்த கேமை பார்க்குற விதத்தையே மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சச்சின் அப்படிங்கிறது சொல்லலாம். இவருக்கு I just wanted to make a video about Sachin. அப்படி சச்சினை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், எத்தனை நாட்கள் போனாலும் பத்தாது. ஆனால் I recently had an opportunity to read his book, Chase Your Dreams அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் ஒரு புக் எழுதியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸில் அவரோட புக்கை படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா I'm going to share some key points from his books that I thought that would really motivate us to do better in life. We cannot be Sachin, we can never be Sachin, no can ever be Sachin, but at least we can learn some good commitments, some good habits from him, so that we can also do better with our life. So in the video pathinga appadina I'm going to share some snippets from his book Chase Your Dreams. But I believe in the video mattum pathadu. If you are a book reader, I recommend you to read this book. This is one of the wonderful books. Goodreads me pathina kittathata rating is 4.4, one of the amazing books that you can read. It really inspires you and motivates you. So let's get into some key snippets from from his book, which I think that would be really motivating your people. Vaanga indha video kulla polam. Let's see what he said in his book. நீங்கள் என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக ஐ ஷேர் 5 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோலையுமே பார்த்தீங்க அப்படின்னா I'm going to share 5 learnings from his book. இந்த புக்கிலேருந்து நான் என்ன 5 விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய விஷயம் இருக்குது, பட் இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் his வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட்டுங்க. லைக் வித்தவுட் கமிட்மெண்ட் யூ கேன் நெவர் attain success in life. It's as simple as that. நீங்கள் எந்த ஒரு கோல் வச்சுக்கிட்டாலுமே சரி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு டெடிகேஷன் இல்லாமல் உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. He was explaining in his book, ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா he is getting injured during the play, but he never stepped out of the stadium. He never gone back saying that he has an injury. He still played through the entire game and he scored century. இதுதாங்க கமிட்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம். கமிட்மெண்ட், ஒரு விஷயத்தை நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெவர் எவர் ஸ்டெப் பேக் ஃப்ரம் இட். இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் என்ன ஆனாலும் சரி, அதுலேருந்து பின்வாங்காதீங்க. நீங்கள் முழு முயற்சி, முழு கமிட்மெண்ட்டோட ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட முதல்ல முக்கியமான விஷயம்ங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நம்ம ஸ்டோரி, அவங்களோட பயோகிராஃபிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ் ஆன் தேர் ஃபேமிலி சைடு. ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் இருக்கும். அவங்க குடும்பத்தையே அவங்க ஃபேமிலி மெம்பர் தான், அவங்க ஒய்ஃப் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஹஸ்பண்ட் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேமிலியே இருக்காது. பேசிக்காக அவங்களோட முழு முயற்சியும் எனர்ஜியும் அவங்க அந்த ஒர்க்கில் தான் காட்டுவாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி செட்டப்பே இருக்காது. அவங்களுக்கு ஒர்க்கு தான் லைஃபுமே கூட, அப்படி மாதிரி செட்டப் தான் இருக்கும். ஆனால் சச்சின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஹீ பேலன்ஸ்ட் இட் வெரி வெல். அவர் ஃபேமிலி டைமும் ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக இருந்திருக்காரு, நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் வெண்ட் ஆன் டு எக்ஸ்பிளைன் அவர் ஒரு நல்ல அப்பாவாக எப்படி இருந்தார், நல்ல பையனாக எப்படி இருந்தார், அவங்க குழந்தை கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ஹீ எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் பர்டிகுலர் புக். ஹீ எக்ஸ்பிளைன்ட் இட் ஃபார் அ ரீசன், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே லைஃப் இஸ் ஆல் அபவுட் 360-degree வியூ அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். வேலையில் மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வீட்டிலையும் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கணும், மக்களோட ஒரு நல்ல உறவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரனர், if you are someone who always thinks or take your family for granted, you have to rethink about it. அது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போதுமே உங்கள் ஃபேமிலியை ஒரு கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்லாட் டு ஸ்பெண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் டைம் வித் யர் ஃபேமிலி, ஸோ தட் யூ ஹாவ் அ பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் லைஃப். ஒரு சக்ஸஸ் மட்டும் கிடையாது, ப்ளஸ் யூ வில் ஆல்சோ ஹாவ் அ வெரி குட் ஃபேமிலி லைஃப், வெரி ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறத நான் சொல்லுவேங்க. இதுதான் நான் ரெண்டாவது விஷயம் இந்த புக்கிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா
This is amazing learning from Sachin. Like everyone will agree with me, his leadership skills. அதான் வந்து he is an amazing leader. எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக வந்து லீடர் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம் வந்து we have to lead from the front. நம்ம வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும், அதை மாதிரி தான் நம்ம லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்போம். சச்சினோட வந்து கேப்டன்சி, இந்தியன் கேப்டன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஸ்டென்ட் கிடையாது. அவர் 24 வருஷத்தில் வந்து அவர் ஒன்றும் அதுக்கு நிறையா தடவை கேப்டன்சி பொசிஷன் எடுத்துக்கிட்டது கிடையாது. அவருக்கு ஆஃபர் பண்ணியும் அவர் எடுத்துக்கல. ஏன்னா வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, தெர் இஸ் ஆல்வேஸ் சம்மன் ஹூ கேன் டூ பெட்டர் இன் கேப்டன்சி அண்ட் ஹீ வாண்டட் டு லீட் ஃப்ரம் பிஹைண்ட். ஒரு டீம் மெம்பராக இருந்து நான் அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நான் இந்த டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும், என்னோடய டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரு உண்மையான லீடர்ஷிப். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த கரண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, சர்வெண்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் வந்து யூஆர் ஸோ ஹம்பிள், யூஆர் டு த கிரவுண்ட், தோ யூஆர் லைக் ரீச் சக்ஸஸ் இன் லைஃப், still you want to contribute to the team by leading from behind. இது ஒரு எவ்வளோ ஒரு அமேசிங்கான விஷயம். நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து பெரிய பதவி வேணும், நமக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறாங்க வந்து டு பி அ லீடர். அது உண்மை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு லீடராக இருக்கிறது வந்து உங்களோட ஒரு இன்னர் குவாலிட்டி. நீங்கள் ஒரு டீமை லீட் பண்ணணும், ஒரு கம்பெனியை லீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிஓவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண அந்த டீமில் மெம்பராக இருந்தாலுமே போதும். உங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த டீம், அதோட உங்கள் எண்ணம், அந்த டீம் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, தட் மேக்ஸ் யூ அ லீடர். ஸோ இதுதாங்க வந்து நான் இவரோட புக்கை படித்து கற்றுக்கிட்ட 3வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே அப்ளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பர்சனல் வாழ்க்கையிலும் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அது 4வது முக்கியமான விஷயம் நான் அந்த புக்கிலேருந்து கற்றுக்கிட்டது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். அது என்ன, நான் அந்த சினாரியோ அவர் புக்கில் இது டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக வந்து தெர் இஸ் அ பவுலர் ஹூ காட் வெரி டயர்ட் பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் பவுலிங் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆடியன்ஸ், ஒரு சிங்கிள் ஆடியன்ஸை வந்து எஞ்சி சீரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கமான் ஆசின்னு சொல்லிட்டு சீரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது வந்து அந்த பவுலர் கேட்க ஹீ இஸ் கெட்டிங் his energy levels going very up. அவருக்கு டயர்ட் ஆனாலுமே பரவாயில்ல, நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து we have to perform well அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகி he is giving a extreme tough to Sachin in the ground. பார்த்தீங்க அப்படின்னா he was so surprised by this. அது மாதிரி வந்து ஸோ ஈவன் a single motivation is more than enough to push people to cross their boundaries. இதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் யாராவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ஈவன் அ ஸ்மாலஸ்ட் திங் தே டூ சச் அ குட் திங், ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தெம், ஆல்வேஸ் மோட்டிவேட் தெம். லெட் இட் பி யுவர் டீம், லெட் இட் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லெட் இட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அதை கன்ஃபார்மாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு சின்ன மோட்டிவேஷன் வந்து they will get very happy and they will cross the boundaries, they will reach to a different level. இதுதான் வந்து என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஆல்வேஸ் மோட்டிவேட் அதர்ஸ் whenever you get a chance, even if it's a small thing. இதுதாங்க 4வது லேர்னிங் நான் இந்த புக்கிலேருந்து படித்து கற்றுக்கிட்டது. 5வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கடைசி விஷயம் நான் இந்த புக்கிலேருந்து உங்கள்கிட்ட பேச போகிறது. ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். அதாவது யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு சர்டன் ஸ்ட்ரென்த் இருக்கும், உங்களுக்கு அதே மாதிரி வீக்னஸுமே இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, டேக் த வீக்னஸ், ஆல்வேஸ் ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ், கன்வெர்ட் யுவர் வீக்னஸ் டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த புக்கில் நான் படித்து கற்றுக்கிட்டது அப்படின்னா, எதுக்கு வீக்னஸ் இருக்குது, வீக்னஸ் அது பாட்டுக்கு இருக்கட்டும், அதுக்கே இவ்வளோ எனர்ஜி போட்டு அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம் இருக்குது, அதை எடுத்து அதில் எனர்ஜியும் ஃபோக்கஸும் கமிட்மெண்ட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து பல மடங்காக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த புக்கில் வந்து அவரும் சொல்கிறாரு, பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவரோட லைஃப் சினாரியோஸ், அவரோட கிரிக்கெட் சினாரியோஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டோன்ட் ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ். இதுதான் இதுலேருந்து எதாவது டேக்அவே என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஒர்க் ஆன் யுவர் வீக்னஸ், ஆல்வேஸ் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஆல்வேஸ் ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை வந்து மேலே நீங்கள் கொண்டு வரும்போது யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். ஸோ இதுதாங்க வந்து 5வது முக்கியமான விஷயம் நான் இவரோட புக்கிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ ஜஸ்ட் அ குவிக் சம்மரி, நம்ம பார்த்து என்ன 5 விஷயம் கற்றுக்கிட்டோன்னு. ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் ரீட் த புக். லெட்ஸ் கோ த்ரூ த குவிக் சம்மரி. 5 விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம் இந்த புக்கிலேருந்து. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட்.
எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் கமிட்மெண்ட்டோட டிட்டர்மினேஷனோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி உறுதி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பேலன்ஸ் யுவர் லைஃப். ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ. மூணாவது பார்த்தீங்கன்னா பி அ சர்வெண்ட் லீடர். அதை வந்து லீட் டீம் ஃப்ரம் பிஹைண்ட். ஒரு பொசிஷன் முக்கியம் கிடையாது. எப்போதுமே வந்து நீங்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் டு த டீம் வித் யுவர் கேப்பபிலிட்டி. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் மோட்டிவேட் அதர்ஸ். எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ மோட்டிவேட் தெம் and appreciate them so that they can also do better with their life. அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா always work on your strengths and always commit, put your energy, focus on your strengths so that you can achieve success in life. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் டு மை யூடியூப் சேனல். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், யூடியூப் ரெண்டுலேயுமே வருது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் லைக் மை யூடியூப் பேஜ் ஸோ தட் ஐ வில் மீட் யூ வித் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். நன்றி, வணக்கம்.